நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் 115 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 2025-26 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் 12,48,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதல் சாகுபடி பரப்பாகும். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவலாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லே வாழிய நிலனேன். இப்பாடலின் தேசத்தின் வளமும் இயல்பும் பண்பும் அத்தேசத்தில் வாழும் ஆற்றல் மிக்க மனிதர்களின் செயலை பொறுத்து அமையும் என்பதை புறநானூறு தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் தான் 2021-22 முதல் 2024-25 ஆண்டு வரை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 456 பட்டதாரி இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 4,56,00,000 மானியமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள், வேளாண் இயந்திரங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவற்றை ஒருங்கே கிடைக்க செய்ய முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. உழவர் நல சேவை மையங்களை அமைக்கும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் பட்டதாரிகள், பட்டயதாரர்கள் 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரம்பரியமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளால் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்த வேண்டியுள்ளது. எனவே 2021-22 ஆண்டிலிருந்து 2024-25 ஆண்டு வரை 20,89,000 ஊட்டச்சத்து தலைகள் ரூபாய் 21 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டன. 2025-26 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள், 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் 1 லட்சம் பயிறு வகை விதை தலைகள் மொத்தம் 25 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 19 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதனால் போதுமான அளவு காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அவற்றுக்கான தட்டுப்பாடு நேராமல் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், உயர் தொழில்நுட்ப சாகுபடி, நில போர்வை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மக்கள் நல்வாழ்வு வாழ பெரிதும் துணை நிற்கும் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023-24 ஆண்டில் முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 12,84,000 விவசாயிகள் ரூபாய் 178 கோடி நிதியில் பயனடைந்துள்ளனர். 20 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் 3,36,000 ஏக்கர் பரப்பளவில் தொகுப்பு செயல்விளக்க திடல்கள் அமைக்கப்பட்டு 90 சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் விளைவாக தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடம், குறுதானியங்கள் உற்பத்தியில் 5ஆம் இடம் என்று பெற்று சாதனை படைத்துள்ளது. கம்பு சாகுபடி பரப்பு 1,18,000 ஏக்கரிலிருந்து 1,33,000 ஏக்கராக அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 174 கோடி நிதியில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பில் 9,44,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பினை உயர்த்தும் நோக்கத்தில் துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம், நடவு துவரை சாகுபடி ஆகிய திட்டங்கள் ரூபாய் 66 கோடி நிதியில் 2,52,000 ஏக்கரில் செயல்படுத்தப்பட்டு 1,48,000 விவசாயிகள்
பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்களும் மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகளின் பரப்பு மற்றும் உற்பத்தியை பெருக்க ரூபாய் 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு 7,54,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால் மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தி 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1,320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4,150 சூரிய சக்தி பம்பு சென்டர்கள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1,265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிலத்தோடு நீர் இயந்து என்று வள்ளுவம் கூறுவதனை முழுமையாக உணர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமுள்ள 23,86,000 இலவச விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கென இத்துறையால் இதுவரை ரூபாய் 33,904 கோடி நிதி செலவிடப்பட்டுள்ளது. பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி உற்பத்தியினை அதிகரிக்க நுண்ணீர் பாசன திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 5,03,000 ஹெக்டரில் ரூபாய் 4,061 கோடி நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் 5,13,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர்.